2 கமிஷன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம், 2வதுக்கு பின்னால கொடுக்கறேன். கவலைப்படாதம்மா, அப்படியெல்லாம் உன்னை ஒண்ணு விட்டுற மாட்டேன். அடடே வாயா தரகு, இன்னைக்கு காபி சாப்பிடுறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? ஆமா, பொல்லாத காப்பி. அதை குடிச்சிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேனே, அதுக்கே நீ ஆச்சரியப்படணும். ஏயா தரகு வேலை பாக்குறதுக்கு முன்னால டெய்லரா இருந்தியா? காலை இந்த ஆட்டம் ஆட்டுற? டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். இந்த ஆட்டம் ஆட்டுறதுக்கு ஒரு ஜிப்பாவே தைச்சிருக்கலாம். யோ கருங்குழி, அச்சில வார்த்தை சில மாதிரி மூக்கும் மொழியுமா 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேன். அதுங்களுக்கு நல்ல இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப வந்தேன். கனெக்ஷனா? இது என்ன பவர் ஹவுஸா? இப்படி கிண்டலா பேசி பேசி உன் பொண்ணுங்க கிழவிங்கள் ஆயிட போகுது. அட போயா, இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து 5 அடி ஆறங்குளம் இருப்பான்னு சொன்னேன். அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான். 5 அடி ஆறங்குளம்னு நான் அகலத்தை சொன்னேன். நீ உயரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியா? இத பாரு, இப்போ அழகு, அறிவு, அந்தஸ்துன்னு ஐட்டம் வாரியா பசங்களை பிரிச்சு கூறு போட்டு வச்சிருக்கிறேன். மீன் கடை மாதிரி. இந்த தஞ்சாவூர் பண்ணைய பத்தி நீ என்ன நினைக்கிற? செத்து போயிட்டாரு. இருந்த போது பயங்கரமா தண்ணி அடிப்பாராமே. தொழில் விவசாயம், நீர் பாசனம் இருக்கத்தான் செய்யும். அதுல பாரு, அவருக்கு ஒரே ஒரு பையன். பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்திய கரைச்சான், இப்ப ஆஸ்திய கரைச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல பசவுள்ள இடம். பசை உள்ள இடமா? எங்கேயாவது போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுப்பு. ஆமா, கையில என்ன கொடுப்ப? புதுசா என்னையா கொடுக்க போறேன்? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இதே பையனுக்கு வேற ஒரு இடத்துல 50,000 கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனையே இல்ல. 50,000 ரூபாய் அங்கே வாங்கிக்க சொல்லு, பொண்ணு இங்க கட்டிக்க சொல்லு. ஆனாலும் உனக்கு பேராசை. இந்த மாதிரியா தங்கமான பையன், தரமான குடும்பமா இருந்தா சொல்லு, இல்லைன்னா நடைய கட்டு. அவ்வளவு சுலமா நடைய கட்டிடுவேனா? லாக்கல விழுந்துட்டான், மாட்டிக்கினான். பரமசிவன், பார்வதி 2 பசங்க. மூத்தவன் கணேசன், இளையவன் முருகன். எப்படி? கணேசன் பழத்தை எடுத்துக்கிட்டான், முருகன் கோவிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு பள்ளியில உட்காந்துட்டான். இந்த திருவிளையாடல் விளையாட்டுல எங்கிட்ட வச்சுக்காத. நான் சொல்ல வந்தது பட்டணத்துல உள்ள பரமசிவன் ஃபேமிலி. மூத்தவன் கணேசன் மிருதங்க வித்வானா இருக்கிறான். இளையவன் முருகன் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான். அதிகமா எதிர்பார்க்காத அடக்க ஒடுக்கமான ஃபேமிலி. பேசாம இல்ல கலந்துரு. நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு. யோ, பொண்ணை பாக்குறதுக்கு புறப்பட்டு வர சொல்லு. சரின்னா நான் சத்திரத்தை பாக்குறேன். பார்வதி, இன்னைக்குத்தான் நம்ம புரோக்கர் உருப்படியா ஒரு பொண்ணை பார்த்து கடுதாசி எழுதி இருக்காரு. அப்படியா? பொண்ணு பேர் என்னங்க? கருங்குழி. கருங்குழியா? ஐயோ, அது ஊரு பேரு. ஆமா, குடும்பம் எப்படிங்க? அக்கா தங்கச்சிங்க 2 பேரா? அவங்க 2 பேருக்கும் ஒரே அப்பா. அப்படியா? இன்னும் கேளு, பெரிய இடம், எக்கச்சக்கமான நில போலாம். பெரியவ பேரு ராஜி. அவளைத்தான் நம்ம பையன் கணேசனுக்கு பாத்திருக்காரு. அட, அது இருக்கட்டுங்க. கல்யாண பேச்சு எடுத்தாவே நம்ம புள்ள காதை பொத்திக்கிட்டு ஓடுறான். அவளை கூட்டிட்டு போய் எப்படிங்க பொண்ணு பாக்குறது? என்னங்க யோசனை பண்றீங்க? இந்த பாருடி, பையன் வரும்போது நான் பேசுறதே நீயும் பேசு. உண்மைய பேசினா காரியம் கட்டுடும். மூச்சு விட மாட்டேன். பையன் வரான், பையன் வரான். என்ன லெட்டர்? இல்ல லெட்டர். பார்வதி, கருங்குழி பண்ணையார் வீட்டு கல்யாண கச்சேரிக்கு ஏற்கனவே ஒரு மிருதங்க வித்துவான ஏற்பாடு பண்ணி இருந்தாராம். அவன் சமயத்துல கால வாரிட்டானா. உங்களுக்கு யாரையாவது தெரியுமான்னு எனக்கு கடுதாசி எழுதி இருக்காரு. உனக்கு யாரையாவது தெரியுமா? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. எவனோ ஒருத்தன் தானடி வாசிக்க போறான். நீயா வாசிக்க போற? நீ ஏன் பயப்படுற? உடல், பொருள், ஆவி அத்தனையும் மிருதங்கத்துக்காகவே அர்ப்பணிச்சுட்டு ஒரு ஜீவன் இங்க இருக்கிறது உனக்கு தெரியலையா? ஏற்காடுல இருந்துகிட்டே ஏசி ரூம் கேக்குறியே. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கலையலாமா? வெண்ணெய் பழசுறா, புதுசா ஏதாவது சொல்லு. மந்திரியை வச்சுக்கிட்டே மெடிக்கல் காலேஜ் சீட் தேடுற மாதிரி. இது நல்லா இருக்கு. அப்பா, பண்ணையார் வீட்டு கச்சேரிக்கு நான் தான் வாசிப்பேன். என்னை விட்டுட்டு வேற யாராவது மிருதங்க வாசிச்சாங்க, ரத்த ஆடு ஓடும், பயங்கர ரகலிய நடக்கும். அப்புறம் என்னடி, உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னம்மா பயம்? நான் உன் பையன் எப்படி வாசிக்கிறேன் பாரு. நீ வாசிக்கிறது தான் அவளுக்கு பயம். பார்வதி, என்னது அல்வாவை அசைக்கவே முடியலையே? ஊத்துடி குழந்த. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? கோதுமையில தான் அல்வா பண்ணுவாங்க. யாராவது இப்படி கோந்த கொட்டி கொட்டி அல்வா பண்ணுவாங்களா? அடி விவரம் கட்டவள, நம்ம பையன் கணேசன் ஒரு மாதிரி
பொண்ணு பார்க்க போற இடத்துல ஏதாவது எசகு பிசகா பேசி உளறிட்டான்னா காரியம் கெட்டு போகும்ல. அதுக்கு ஒரே வழி இந்த கோந்து அல்வா தான். சந்தர்ப்பம் பார்த்து அவன் வாயில அமுக்கிட்டோம், வாயை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, பேசவே முடியாது. காரியம் சுலபமா முடிஞ்சிடும். இவதான் பரமசிவம், அது பார்வதி, இது கணேசன். திருவிளையாடல் குடும்பமா? நேரா கைலாசத்திலிருந்து வர்றாங்களா? கழுத்துல பாம்ப காணா? கழுத்துல கிடையாதுங்க, இங்க இருக்கு. பயப்படாதீங்க, இது மருந்து. எனக்கு ஒரு டவுட், இந்த இடத்துலயா கச்சேரி? என்ன பையன் கச்சேரி கிச்சேரிங்கிற? பையனுக்கு கலை பைத்தியம். பைத்தியமா? இவர் ஒரு பைத்தியங்க. இவரு பைத்தியமா? கலையில ஒரு இது, இவன் ஒரு பைத்தியங்க. கலையில ஒரு இதுன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? அவ்வளவு ஆர்வம். அடே இத புரிஞ்சுக்கல பாருங்க, நான் ஒரு பைத்தியம். அடைவா ஒருத்தன் பிரிக்கட்டா விரிக்கட்டான்னு பாடுற பொண்ணு வரட்டும்டா. தரகு டிஃபனை கொண்டு வர சொல்லு. வந்த உடனே சீனியா ஏன் பறக்குறீங்க? அதாவது பறாக்குறேன்னா நான் என்ன பெனாலி குடும்பமா? என் பையனை கச்சேரின்னு பொய் சொல்லி பொண்ணை பார்க்க அழைச்சிட்டு வந்திருக்கேன். அங்க ஏன் பாக்குற? முதல்ல டிஃபன் கொண்டு வர சொல்லு. இத அதுக்குள்ள இடைச்சேர்கள் மாதிரி சொருகிடுவேன். என்னடாப்பா எது? என்னடா மரியாதை குறையுது? என்ன டப்பான்னு? கோந்து அல்வாயா? என்னது பாம்பு கொட்டிய துறக்கிற மாதிரி உஷு புஷுன்ற? இந்த கன்றாவியத்தின்னா வாயெல்லாம் ஒட்டிக்குமே. நான் என்ன துறக்கும்னு நான் சொன்னேன்? இது யார் வாயை மூடுறதுக்கு? என் பையன் வாயையா? எதுக்குன்னு? ஐயோ, என் பையன் பிறந்ததுல இருந்து உனக்கு கதையெல்லாம் சொல்லணும். நம்ம இந்த விஷயம் பேசி முடிக்கிற வரைக்கும் அவன் துறக்கப்படாதியா வாய. இந்த ஐடியா எனக்கு முன்னாலேயே தெரியலையே. தெரிஞ்சிருந்தா இதை வச்சு பல கல்யாணங்களை முடிச்சு கமிஷனை அள்ளி இருப்பேனே. இப்போ ஒண்ணு கெட்டு போகலையா? இதுல மிச்சம் விழுகும், அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அள்ளு. கிழவா அப்பா, யார் பாட போறாங்க? எல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரியும்டா. யாரு பாட போறா, யாரு பதற போறான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு. கான்ட்ராக்ட் படி டிஃபன், முக்கியமா அல்வா. கமிஷன் அப்புறம் தர்றேன். டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. வந்த உடனே தீனியா? ரொம்ப மோசமான குடும்பமா இருக்கும் போல இருக்கு. மிலிட்டரிக்கார குடும்பம், வேளா வேலைக்கு வெட்டிட்டு வாங்குவா. பேசிட்டு டிஃபன் பண்ணுவோம்யா. டிஃபனை கொண்டு வர சொல்லுங்க. அல்வா மெயின் இருக்கணும். அல்வாவை வரதட்சணை மாதிரி கேக்குறானுங்க. அம்மா, ரெண்டா இப்படி கொடுமா. எதுக்கு 2 தட்டு எடுத்தீங்க? பொண்ணு அப்புறம் பார்க்கலாம், முதல்ல டிஃபனை சாப்பிடு. சீக்கிரம். அறிவு கட்டவ, முதல்ல ஸ்வீட்டை தின்றா. சபாஷ், சரியான அல்வா. ஒட்டிக்கிச்சா? அப்பா, இதுக்காக நான் எவ்வளவு பாட்டில் குழந்த ஊத்துனேன். என்ன பையனுக்கு நாக்கு அங்க வெளியே தொங்குதா? நாக்கு இல்லைங்க, அல்வா அந்த இடத்துல தொங்குது. ஓகேன்னா உள்ள இழுத்துக்குவான். அப்படியா? அப்ப இனிமே பேசலாங்க. பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வந்ததுல வாய் திறக்காமலே இருக்கான். என்ன அடக்கம்! நிலைமை அப்படி. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படித்தான் இருப்பான். எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க. அம்மா, பையனை பிடிச்சு போச்சா? பொண்ணு சைடு ஓகே, பையன் சைடு. பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனுக்கு பிடிச்சிருக்கான். முகத்துல பாவத்தை பாருங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அறிவியாவது தற்குறியாவது. தட்ட மாத்துங்க ஐயா. சரி. என்ன தட்டு தெரியாம தடுமாடுறீங்க? இதுல தட்டு. பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு உருமுறான். முடிங்க. ஐயோ கிழவா, ஒரு கன்னி பையனோட வாழ்க்கையை பாழாக்குறியே. இது உனக்கு நல்லா இருக்குதா? ஏப்பா அழுகாதரா. யோ, என்னய்யா நீயே எழுதிக்கிற, நீயே அழிச்சுக்கிற? அது ஒண்ணும் இல்ல, பையனுக்கு ஒரு குஜால் ஏத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏத்து ஏத்து. கண்ணத்தோட சரி காட்டு. அந்த பக்கம் பார்த்து சரி.
ஆமா பையன் என்ன சொல்லி சொல்லி செய்யற மாதிரியே இருக்கு. ஐயர் சொல்றாரு, அவன் செய்யறான். ரொம்ப வேதனையா உட்கார்ந்துருக்கான். அவன் முகமே அப்படித்தானா? இந்த அதிர்ச்சி தனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஏ கிழவா, இப்படி கத்தி மனையில புள்ளி கல்யாணம் பண்றியே, நீ நல்லா இருப்பியா? என்னோட கண்ணீர் உன்னை சும்மா விடாது, ஆவியா சுத்தம். உன் கண்ணீர் என்ன வெந்நீரா? அதுல இருந்து ஆவியா வந்து எங்களை சுத்துறதுக்கு? சத்தம் போட்டு பேசாதடா, வாய மூடு. பேசினா ஒரே குத்து, சதக் சதக். ஒரே குத்துல எப்படி 2 சதக் வரும்? ஏய், இதெல்லாம் வழக்கமா சொல்ற வார்த்தை, பேசாம அங்க பாரு. உங்க சின்ன பொண்ணு என் கமிஷனுக்கே உல வச்சுக்கோ போல இருக்குதே. நல்ல இடி, நல்ல இடி. அப்படியே ஆள் மாறிட்டா. நல்ல ஃபேமிலி. உம்ம மாதிரி 4 குடும்பம் இந்த ஊர்ல இருந்தா போதும். நீங்க எங்களுக்கு தேவையே இல்ல. பிறகு என் சின்ன பொண்ணையும் இவங்களோட கலந்து. உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இன்னும் முத கல்யாணமே முழுசா முடிஞ்ச பாடல, அதுக்குள்ள 2ஆம் தாரமா? இவன் தம்பிக்கியா? ஓ மாப்ள, நான் சொல்ற மந்திரத்தெல்லாம் ஒவ்வொன்னா திருப்பி சொல்லுங்க. யோ, ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் உனக்கு இருக்கட்டியா? சீக்கிரம் பொண்ணை கூப்பிடு. அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீர்கள்? யோ, உன்னிடுப்புலயும் கத்தி வச்சா என்னோட அவசரம் உனக்கு புரியும். தம்பி, எல்லா காரியமும் முறைப்படிதான் செய்யணும். விட்டாக்க எனக்கே காரியம் பண்ணிட்டு வாங்கியா, சீக்கிரம். இந்த கல்யாணத்துக்குன்னே கத்தி வாங்கினியா? பழச்சுதான், சாண புடிச்சேன் சம்பந்தி செலவுல. அடப்பாவி, ஒரு கூட்டமே சதி பண்ணுது. பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க. மாப்பிள்ள, தாலி எப்படிங்கண்ணா? கெட்டி மேலும், கெட்டி மேலும். பதினாறும் பெத்து பெருவாழ்வு வாழணும். எழுந்திரிமா, தீர்க்காயசா இருக்கணுமா. இத பாருமா, உன் புருஷன் உலகம் தெரியாதவன், நீதான் பக்குவமா பார்த்து நடந்துக்கணும். என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம், பாத்திய வாசிக்கிறதுல அவன் மன்ன. மிருதகத்தை சொன்ன, பயப்படாத. சிக்னல் கொடுக்க வேணாம், வந்திருக்கிறது புரியுது. வா. ஒருத்தர் ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும், அதுதான் மேனஸ். தெரியுதா? கையில என்ன? பால் அத்தை கொடுத்தமிச்சாங்க. எல்லா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் பால் தானா? ராஜி, உட்கார். ராஜி, உன் பேர் என்ன? என்ன சிரிக்கிற? நான் கேள்வி கேட்கும் போது யாரு சிரிச்சாலும் எனக்கு பிடிக்காது. ஆமா, SLC எங்க படிச்ச? கும்பகோணத்துல. கும்பகோணம். கும்பகோணம் ஏன் பேர் வந்து தெரியுமா உனக்கு? தெரியாத. தெரியாத? ச்சே, உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன், எனக்கும் தெரியாது. பரவாயில்ல. PUC எங்க படிச்ச? திருச்சியில. PUC திருச்சியில, SLC கும்பகோணத்துல. ஏன் ஸ்கூலுக்கு ஃபீஸ் பாக்கியா? அப்புறம் எங்க படிச்ச? அண்ணாமலை என்ன படிச்ச? MSc மேத்தமேட்டிக்ஸ். MSc மேத்தமேட்டிக்ஸ். 16ஆம் வாய்ப்பாடு தெரியுமா? 16 into 3 எவ்வளவு? 17, 18, 19. தெரியலன்னா விடு. சரி, அழாத. அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7 மணிக்கு தாம்பரத்துல கிளம்புது. இன்னொரு எலக்ட்ரிக் ட்ரெயின் காலையில 7:30 மணிக்கு பீச் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புது. 2 ரயிலும் நுங்கம்பாக்கத்துல எத்தனை மணிக்கு சந்திக்கும்? இந்த கேள்விக்கு மட்டும் பதில கரெக்டா சொல்லிட்டா அடுத்த கேள்வியை கேட்பேன். என்ன என்ன தேடுற? ஐயோ, என்ன பதில் சொல்லாம குப்புறப்படுத்திட்ட? இந்த வீட்ல எப்படி படுத்தாலும் ஒண்ணுதான். எப்படி படுத்தாலும் ஒண்ணா? அப்பா, டாடி, நைனா, ஏய் கிழவா, கிழவா, யோ கிழவா, தலையை காணுமே. யோ கிழவா, எழுந்திரியா,
என்னைய காலை இங்க வச்சிட்டு இருக்க? பின்ன என்ன பீரோவுல கொண்டு போய் வைக்கவா? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆ, உள்ள ஒருத்த வாழ்வா சாவான் போராடிட்டு இருக்கா. கண்ணை மூடிட்டு ராத்திரில என்னைய தூக்கம்? ராத்திரில தான் தூங்கணும். பகல்ல தூங்கினா மூதேவி இல்லடா சொல்லுவாங்க, மூதேவி. ஆமா, என்ன விஷயம்? யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? உன்கிட்ட எனக்கு என்னையா பேச்சு? குடியிருந்த கோயில் எங்க? குடியிருந்த கோயிலா? அது கபாலி தியேட்டர்ல ஓடுது. நான் குடியிருந்த கோயில் எங்கயா? நீ குடியிருந்த கோயிலா? இந்தா புலியபராவளி மாதிரி தூங்குத. அம்மா, அம்மா ஏந்துருமா. என்னடா உன்னோட சீமந்த புத்திரன் சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். என்னடா இது ராத்திரி நேரத்துல வந்து நொய்யுன்னு? நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? சத்திரம் சல்லுசா கிடைச்சதுன்னு பண்ணி வச்சோம். யோ கழுவா, கம்முன்னு இருக்க மாட்டியா? தள்ளிசா கடிச்சா சனியனை கட்டி வச்சிடுறதா? தனியனா? யாரடா சொல்ற? அவனை தாண்டி சொல்லிக்கிறான். யோ, நீ சும்மாவே இருக்க மாட்டா? அம்மா, இந்த குடும்பத்துல எப்படி வேணாலும் படுக்கலாமா? டேய், அது அவங்க இஷ்டம். நான் படுத்திருக்கத பாரு. குறுக்க வந்து குழப்பத்தை உண்டு பண்ணாத. அம்மா, உன் மருமக சொல்றா எப்படி வேணாலும் படுக்கலாமா? அதுக்கு என்ன அர்த்தம்? அத உன் நைனா கிட்ட போய் கேளு போ. இதையா? யோ கழுவா, யோ தூங்கிட்டியா? இரு எழுப்புறேன். அதுக்குள்ளே ஒடிஞ்சிருச்சு. யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? அடாடா, என் பையனோட குரல் இன்னும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. கிழவா, பொழுது விடியட்டும், பேசிக்கிறேன். சார், எனக்கு ஒரு போட்டோ எடுக்கணும். நீயா? வாங்கடி, வேற கடைக்கு போலாம். ஏண்டி, உனக்கு என்னடா ஆச்சு? ஏண்டி போற? ஏண்டி வசந்தி, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இந்த கடையில போட்டோ எடுக்க கூடாதுங்கற? கத்தாதடி, என்ன பஸ்ல இருந்து ஃபாலோ பண்ணி கிண்டல் பண்ணி பாட்டு பண்ணான்னு சொன்னேனே, அவனோட கடை அது. அவனை கோர்ட்டுக்கு வரைக்கும் இழுத்துட்டு போயிட்ட. அப்புறம் எப்படி அவனோட கடையில ஸ்டில் எடுக்கிறது? குழந்தைத்தனமா பேசாதடி. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் அவன் கடைக்காரன், நீ கஸ்டமர், அவ்வளவுதான். இன்னைக்கே போட்டோ எடுத்து இன்னைக்கே பிரிண்ட் பண்ணி கொடுக்குற இடம் இது ஒண்ணுதான். இதையும் வேணாலும் உன் வேலை 50 தான். போடி உள்ள, போடி. வேணாண்டி, போடினா. என்னடி நீ? போடி. யோ, விடுங்கடினா. வாங்க வாங்க, பழசெல்லாம் மறந்துருங்க. இது தொழில் விஷயம். முதலாளி கலாட்ட பண்ணாம ஸ்டில் எடுங்க. உள்ள வாங்க, எடுக்கிறேன் ஸ்டில். அப்படியே இருங்க. நாமளும் சொந்தமா ஸ்டூடியோ ஆரம்பிச்சிட வேண்டியதா? என்னடா முனங்கற? ஒன்னில 6000. ஹலோ, இந்த வேலை என்கிட்ட சொன்ன நான் செய்ய மாட்டேனா? ஏற ஸ்டூல் மேல வந்துட்டோம். போட்டோ ஸ்டூடியோல வேலை பாக்குறான்ட்டு வெளியே ஒரு பேரு. இங்க வந்து இது கொடுத்துறாரு என் கையில. ஏய், நெட் ஒழுங்கா படுறா. பிடிக்கிறேன் இல்ல? நீங்க ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். யோ கிழவா, எழுந்திரியா. அடுத்த ரூம்ல ஒருத்தன் அல்லாடிட்டு இருக்கான். ஹால்ல படுத்து ஆனந்தமா தூங்குறியா? எழுந்திரியா. அம்மா. டேய், நான் இங்க இருக்கேன்டா. யோ, எத்தனை நாளையா இதெல்லாம்? உன் தொல்லை தாங்காம இன்னையில இருந்துதான். எந்த நேரத்துலயும் உங்க அப்பா உன்னை பெத்தான்? உன்னை நான் பெத்தனே அதே நேரத்துலதான். ஏன்னா அறிவு வெட்டவன, ராத்திரியும் பகலும் வந்து என் கழுத்தா இருக்கிறிய. ஏன்டா இந்த வேலையெல்லாம்? மணி என்ன ஆச்சு? 12:05. யோ, நான் உனக்கு என்னையா பாவம் பண்ணேன்? இதேதான் தினம் கேக்குற மூதேவி. தெரிஞ்சா நான் சொல்லிட மாட்டேனா? நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு கேட்டேனா? நீ கேட்காட்டி என்ன? உன் தம்பி கேட்டானே, எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு. அப்ப அவனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு ஏன் பண்ணி வச்சீங்க? ஏண்டா இப்படி ராத்திரி நேரத்துல வந்து தொல்லை பண்ற? இப்ப என்னடா ஆச்சு? அம்மா இப்படி வாமா. என்னோட மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், தூக்கம் எல்லாம் போச்சு. கதவை பூட்டித்தானே படுத்திருந்த. அது எப்படி போகும்? அப்பா நீ பொறுக்கி. ஏய், என்ன சொன்ன? விவரமா கேளு. பொறுக்கிறது இல்லடா விவரம். அப்பா, நீ பொறுக்கி எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சியே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பெட்ரூம்ல என்ன பார்த்து கடப்பாற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாப்பா. என்னடா சொன்னா? அத நான் எப்படிமா சொல்லுவேன்? சொல்லி தொலைடா. சொல்றேன். அது என்ன அங்க கைய விடுற? சாக் பீஸ். இதெல்லாமா பெட்ரூம் கொண்டு போன? இது கட்டில். இவ்வளவு பெருசா? இங்க அவ படுத்திருந்தா, இங்க நான் படுத்திருந்தேன். என்ன திரும்பி படுன்னு சொல்லிட்டாப்பா. அப்படியா சொன்னா?
ஆமாம்மா, அவ கூட நான் எப்படி வாழறது? இனிமே அவளுக்கு எனக்கு ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நான் வாழா வெட்டியாவே இருந்துட்டு போறேன். நான் வரேன். ஏமா ராத்திரி என்ன நடந்துச்சு? ஏன் கணேஷ் அப்படி கத்தனா? அது ஒண்ணும் இல்ல நேத்து ராத்திரி பக்கத்துல படுத்திருந்தாரு. திடீர்னு மூக்குப்படி போட ஆரம்பிச்சிட்டாரா. எனக்கு அந்த நெடி ஒத்துக்கல. கொஞ்சம் திரும்பி படுங்கன்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் கோச்சிட்டு வெளியே படுத்துட்டாரு. ராஜி, சின்ன வயசுல இருந்தே அவன் குணம் அப்படிதான். நீ தான் அவனை கொஞ்சம் கொஞ்சமா திருத்தி உன் வழிக்கு கொண்டு வரணும். என்ன?